மின்சாரம் இல்லாத ஒரு வீடு. அடுப்படியில் மழையின் தூறல்களின் நடுவில் சமைச்சிட்டு இருக்கிற அம்மா. தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்ற அப்பா. குடிக்க தண்ணீருக்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். என்னதான் அப்பா குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கலனாலும் வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறது நம்ம ஹீரோவோட அம்மா. என்னங்க இவ்வளோ நேரம் யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். இதுதான் நம்ம ஹீரோவோட குடும்பம். இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம ஹீரோ எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியாக மாறுறான் அப்படிங்கிறத தான் இன்னைக்கான எழு தமிழா எழுவின் எழுச்சி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவோட ஊரில் தண்ணிக்கு மட்டும்தான் ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லைங்க, படிக்கணுன்னா கூட அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் தான் படிக்கணும். நம்ம ஹீரோவோட ஸ்கூல் லைஃப்பில் நிறைய நாள் நம்ம ஹீரோ சாப்பிடாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு போவான். ஏன் நம்ம ஹீரோவோட ஊர் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு பெரிய கனவாக தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் நம்ம ஹீரோ மழை நாளில் கூட மேடு பள்ளம் இருக்கிற அந்த ஊரை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போவான். ஆனால் அவன் ஒருபோதும் அவன் நம்பிக்கையை மட்டும் கைவிடவே இல்லை. அவனோட கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் அவன்கிட்ட, உங்கள் ஊரில் இருந்து யாருமே நல்ல நாள் கூட ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, ஆனால் நீ இவ்வளோ மழை வெயிலையும் விடாமல் ஸ்கூலுக்கு வந்து எப்படி இவ்வளோ நல்லா படிக்கிற அப்படின்னு கேட்டார். உனக்கு எங்கேருந்து இவ்வளோ உற்சாகம் வருதுன்னு கேட்டார். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, சார் எங்கள் வீட்டில் தான் கரண்ட் இல்லை, ஆனால் என் மனசுக்கு கரண்ட் கொடுக்கறது என்னோட கனவு தான் அப்படின்னு சொன்னான். நம்ம ஹீரோ ஸ்கூலில் படிக்கிறதும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தும் விளக்கு வெளிச்சத்துலேயும் இரவு ஃபுல்லாக படிப்பான். அவனோட கண்களுக்கு தூக்கம் வந்தாலும் மனசுக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன்கிட்ட கேட்குறான், நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடு படிக்கிற, ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, தோல்வி வரும் போகும், ஆனால் நான் போடுற முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது, அதுதான் என்ன ஒரு நாள் வெற்றிக்கு கூட்டி செல்லும் அப்படின்னு சொன்னான். காலங்கள் கடந்து போச்சு. +2 எக்ஸாமும் வந்துச்சு. அந்த எக்ஸாம் தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு நம்பிக்கையாக இருந்தான். முழு நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதுனா. ரிசல்ட்டும் வந்துச்சு. நம்ம ஹீரோ எக்ஸாமில் மட்டும் பாஸ் இல்லைங்க, ஸ்டேட் லெவலில் டாப்பராக பாஸ் ஆனான். அந்த ஊருக்கு ஒரு நல்ல அதிகாரியாகவும் மாறினான். நிறைய உதவி பண்ணான் அந்த ஊருக்கு. அவனோட லைஃப்பை லெசனை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் பசங்களும் படித்து அவங்களோட லைஃப்பை மாற்றிக்கிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது 3 விஷயங்க. சூழ்நிலை எவ்வளவு கடினமானாலும், பாதை எவ்வளவு கல்லானாலும், எந்த பேக்ரவுண்டு நமக்கு துணை இல்லைனாலும், மனசு உறுதியாக இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் நம்ம ஒரு நாள் வந்து சேரும். விழுவது தோல்வி இல்லை, விழுந்தாலும் எழாமல் இருப்பது தான் தோல்வி. எழு தமிழா எழு.